வணக்கம். குமுதா சிவகுமார். லெசன் 38ல் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை உருவாக்கிட்டுருக்கோம். இது வரைக்கும் 17 பேட்டர்ன் வச்சு கோலத்தை போட்டாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது 18வது பேட்டர்னை வச்சு எப்படி கோலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த 17 கோலத்தோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 63 நாயன்மார்கள்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அதோடைய அந்த லெசனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி 63 நான்மார்கள் பேட்டர்ன் வச்சு 7 புள்ளி கோலங்களை நிறையா உருவாக்கலாம். இந்த லெசனை நிறைய கோலம் உருவாக்கியிருப்போம். அந்த 7 புள்ளி கோலங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனில் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி கிளாஸ்க்கு போவோம். இன்றைக்கி இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இது 63 பேட்டர்னில் 18வது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும், இது பேட்டர்ன், அதாவது சேங்கிற பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் இந்த எக்ஸ்ட்ரா 3 டாட்ஸ் வச்சு இந்த இடமும் தூண் மாதிரி போட்டுட்டு இந்த இடமும் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், அதாவது பேட்டர்னில் இந்த எக்ஸ்ட்ரா 3 டாட்ஸ் வச்சுட்டு தூண் மாதிரி போட்டுட்டு இந்த இடமும் ஜாயின் பண்ணால் இந்த பேட்டர்ன் வரும். இந்த பேட்டர்ன் 2 பேட்டர்ன்லேருந்து வருது. இது 4 சைட் சிமெட்ரி கிடையாது, 2 சைட் சிமெட்ரி தான். இதனால் இது போடுற கோலம் டபுள் சைட் சிமெட்ரியாக தான் வரும். இந்த பேட்டர்னை வச்சு இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த பேட்டர்னை நடுவில் இருக்கிற 3.3 வரிசையில் ஃபஸ்ட்டு போடுவோம். இதுக்கு 7 புள்ளி 1 நிறுத்துற மாதிரி புள்ளி வச்சுருக்கேன். சென்டர் இருக்கிற 3 புள்ளியில் இந்த பேட்டர்னை போடுறோம். நாலு பக்கத்தில் மீதி இருக்கிற புள்ளியில் இந்த மாதிரி டிசைன் போடணும். நடுவில் இருக்கிற பேட்டர்னையும் இந்த டிசைனையும் சென்டரில் எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணுவோம். இதுவும் ஒரு கோலம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்ம போடுறது வேறு கோலம். இந்த ஃபஸ்ட்டு ஜாயின் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். இதையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடு இங்கே நிற்கிது இல்லை, இதையும் இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த சைடு மீதி இருக்கிறதையும் இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இதுவும் ஒரு கோலமாக தான் இருக்கும், இப்படியே கூட விட்டுடலாம். ஆனால் நான் அந்த கோலம் மாதிரி போடுறதுக்கு அதே மாதிரி இன்னொரு ஜாயின் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணதெல்லாம் பெண்ணால் போடும்போது எத்தனை லைன் வருது, எப்படி ஜாயின்ஸ் போகிறது அப்படின்னு தெரியும். இந்த சைடு வரும்போது இது ஒரு டிசைனுக்காக ஒரு மூக்கு மாதிரி வைக்கிறேன். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லைன் வர்றதுக்கு நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த கேப்பில் டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் மாதிரி வருது. இந்த சைட் பார்த்தா குருவி மாதிரி ஒரு டிசைன். இந்த பேட்டர்ன் 2 சைட் சிமெட்ரி இருக்கிறதுனால இந்த கோலமும் 2 சைட் சிமெட்ரியாக தான் வரும். எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள். நடுவில் ஒரு லைன் போடுவோம், இந்த பக்கமும் ஒரே மாதிரி வருங்க. அதான் 2 சைட் சிமெட்ரிங்கிறது. சில கோலம் 4 சைடும் ஒரே மாதிரி வரும். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கிறதுனால இதை மாதிரி தான் இந்த கோலம் வரும். நீங்கள் இந்த பேட்டர்னை வச்சு இதே 7 புள்ளியில் ஜாயின்ட்ஸ் வேறு மாதிரி கொடுத்து வேறு மாதிரி வருதா அப்படின்னு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நாமளே யோசித்து அந்த கோலத்தை க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்க கோலத்தை அவங்கவுங்களே க்ரியேட் பண்ணி போடலாம். அடுத்த கிளாஸில் 19வது பேட்டர்னை வச்சு எப்படி கோலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.